அடிச்சுட்டே இருக்கிறது, திரும்ப 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 கூப்பிட்டு அப்படியே டார்ச்சர் பண்றது. அதனால மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பைஜூனால ஒரு அலர்ஜி உருவாயிடுச்சு. இந்த ஷாருக் கானை வந்து இதுல பிராண்ட் அம்பாசிடர் அவருக்கு எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க? 2240 கோடி ரூபாய் ஒரு வருஷம் செலவு காட்டியிருக்காங்க. உங்களுக்கு இது ஃப்ரீ தான், நீங்க எல்லாம் பைசா எல்லாம் கட்ட வேண்டாம்னு சொல்லி உள்ள இழுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி உள்ள வர வச்சு $22 பில்லியன் கம்பெனியா உலகமே வேடிக்கை பார்க்குற மாதிரி பண்ணி சான் ஜுகர்பர்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சாலும் எங்க மிஸ் பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதுல வந்து நம்ம இந்த பிசினஸ் அரட்டையில பொறுத்த வரைக்கும் இது ஒரு அழகான ஒரு ஜேர்னி மாதிரி இருக்கு. என்னன்னா நம்ம பைஜூஸோட ஃபால் பத்தி பேசுறதுக்கு இப்ப பேசுறோம், ஆனா நம்ம ரைஸ் பத்தி பேசியிருக்கோம். நம்ம 21-22ல நினைக்கிறேன் நம்ம வந்து ரைஸ் பத்தி அது எவ்வளவு பவர்ஃபுல் கம்பெனியா மாறி இருக்கு, யூனிகானா மாறி இருக்குன்னு பேசணும். அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ரவீந்திரன் வந்து எப்படி ஆரம்பிச்சாரு, அவர் ஒரு கணக்கு வாத்தியாரா இருந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறத பார்த்து மக்கள் அப்படியே இன்ஸ்பயர் ஆகி நீ சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குன்னு வரும்போது அது வந்து பிசினஸா மாடலா மாறி அது வீடியோவா போட்டு அதுக்கப்புறம் வந்து கிடுகிடுன்னு வளர்ந்து எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு பைஜூ மேல அவ்வளோ ஒரு கிரேஸ் உருவாகி லாக்டவுன்ல பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சு $22 பில்லியன் கம்பெனியா உலகமே வேடிக்கை பார்க்குற மாதிரி பண்ணி சான் ஜுகர்பர்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சாலும் எங்க மிஸ் பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 பாயிண்ட் தோணுது. ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லலாம். அதாவது முக்கியமான விஷயம் அவங்க என்னன்னா அன்பிரடிக்டட் அண்ட் ராங் மார்க்கெட்டிங் ப்ராக்டிஸை தான் வந்து உலகமே சொல்லுது. என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து ஒரு கத்தி மாதிரிங்க. நான் பிசினஸ் நம்ம பண்ண பிராண்ட்லாம் பண்றதுனால சொல்றேன், மார்க்கெட்டிங் இஸ் அ டபுள் ஹெட்டட் ஸ்வர்டு. 2 சைடும் குத்திடும். நீங்க ஒழுங்கா மார்க்கெட்டிங் பண்ணலைன்னா அப்படியே பேக் ஃபயர் ஆயிடும். அதுதான் நடந்தது. என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து உங்க ஃபியர்ல சம்பாதிக்கிற பிசினஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் இவங்க பண்ண தவறு. என்னன்னா உங்க பையனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அது சும்மா நான் ஒரு சினாரியோவா சொல்றேன். ஒரு பையனுக்கு டெஸ்ட் வைக்கிறேன், டெஸ்ட் வச்சுன்னா ஐயோ உங்க பையன் இதுல கம்மியா இருக்கான், போச்சு அவ்வளவுதான் எதிர்காலமே போயிடும்னு ஒரு பயத்தை உருவாக்கி ப்ராடக்டை விற்க பழக்கினாங்க. இது ஒரு பேக் ஃபயரான ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரீ தான், நீங்க எல்லாம் பைசா எல்லாம் கட்ட வேண்டாம்னு சொல்லி உள்ள இழுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி உள்ள வர வச்ச அந்த ஒரு மாதிரி ஹேமரிங் பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க. அடிச்சுட்டே இருக்கிறது, திரும்ப 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 கூப்பிட்டு அப்படியே டார்ச்சர் பண்றது. அதனால மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பைஜூனால ஒரு அலர்ஜி உருவாயிடுச்சு இந்த சமீபத்தில் பீரியட்ல. அதே மாதிரி இவங்க மார்க்கெட்டிங்காக தேர்ந்தெடுத்தவங்க இன்ஜினியரிங் படிச்ச பையன், பிஹெச்டி படிச்ச பசங்க, இந்த மாதிரி உண்மையாவே நடந்த கேஸ் ஸ்டடி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ண போக மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப விகரஸா பண்றேன்னு பண்ணதுதான் வந்து நான் கிரவுண்ட் லெவல்ல இருந்து வரேன். டாப் லெவல்ல என்ன தவறுகள் நடந்ததுன்னு அப்புறம் பேசலாம். அடுத்தது இவங்க பண்ண தப்பு அப்படின்னா இது ஒரு மார்க்கெட்டிங்ல பண்ண தவறு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்ல அடுத்த ஒரு விஷயம் பண்ணாங்க. சரி சார், இந்த சஸ்டைனபிளா ஆயிடுச்சு எப்படின்னா இந்தியா வந்து மார்க்கெட்ல இந்த 60,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டுற பீப்புள் எல்லாரையுமே கவர் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்த கிரவுண்டு போகணும்னா அதை விட கம்மியா நாட்களை போடி அப்படின்னு ஸ்கூலுக்கு போ, ஹாஸ்பிட்டல் போ, பஸ் ஸ்டாப்ல நிக்கிறது, ஏர்போர்ட்ல, தியேட்டர்ல, மால்ல எல்லாம் பீப்புள் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நார்மலா 50,000 ரூபாய் கட்டவே முடியாத ஒரு ஃபேமிலி பையனை த்ரெட்டன் பண்றது. வந்து பையன் எதிர்காலமாவது முக்கியமா இல்லையா, படிப்புக்கு இது கூட செலவு பண்ண மாட்டீங்களான்னு சொன்னோம்னா அவன் என்ன பண்றது தெரியாம இருக்கும்போது எங்கள்கிட்டயே லோன் இருக்குன்னு கொண்டு வந்தாங்க. அங்க ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா தேர்ட் பார்ட்டி லோன் பீப்புளை உள்ள கொண்டு வந்துட்டு ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அதாவது இவர் பணம் கட்டினேன்னா வந்து நீ வாங்கிக்கோ அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு இதை பண்ணாங்க. ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் கட்டாம போக பைஜூ லையபிளா மாறிடுச்சு. இது ஒரு பிரச்சனை. ஏன்னா நீங்க கட்ட முடியாத ஒரு ஆளுக்கு நீங்க போய் கொடுத்து இது பண்ண முடியாது. இது இந்த மாதிரியான பிராக்டிசஸ் தான் இவருடைய மிகப்பெரிய தவறுக்கு அடிப்படையான காரணம். ஓகே, நான் என்ன சொல்லுவேன்னா ஒண்ணு வந்து சிலதெல்லாம் வந்து சீசனலா ஹிட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து படுத்துடும். அந்த மாதிரி இது சீசனலா வந்து கோவிட் அப்போ வந்து எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க. கரெக்ட். வீட்டுல இருக்கும்போது அப்ப எல்லா ஆப் டவுன்லோட் பண்ணாங்க. அதை வச்சு நீங்க வந்து ஃபியூச்சர் ஃபுல்லா இப்படிதான் இருக்க போகுதுன்னு. அதாவது ஒரு ஹேபிட் சேஞ்ச் வந்து ஒரு சீசனல் ஹேபிட் சேஞ்சுக்கும் பெர்மனன்ட் ஹேபிட் சேஞ்சுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. கோவிட் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு வழியில வர முடியாது, அதனால ஒரு ஹேபிச்சுவல் சேஞ்ச் இருந்தது. பட் அதையே இப்போ இருக்கும்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது, அது எப்பவுமே இருக்கும்ன்ற நம்பினது ஒரு தவறான விஷயம் நான் நினைக்கிறேன். கரெக்ட். ரெண்டாவது வந்து முக்கியமா வந்து என்னன்னா இவங்களுடைய வேல்யூவேஷன் கேம் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இப்போ என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் அப் பீப்புள் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போது அது வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ராங் பண்ணி அந்த பிசினஸை ஸ்ட்ராங் பண்ணுன்றது ஓடுறதை விட நான் 5 வருஷத்துல இது எப்படி வேல்யூவேஷன் பண்ணுவேன், 10 வருஷத்துல வேல்யூ எப்படி வித்துட்டு போறேன், எப்படி விற்க போறேன், அப்படி விற்கணுன்றே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து எல்லாம் விற்கிறதுக்கான விஷயங்கள் மட்டும் தான் யோசிப்பீங்களே தவிர
நீங்க ஸ்ட்ராங்கா உங்க பிராண்டை பில்ட் பண்ணி அதோட கேஷ் ஃப்ளோ ரெவன்யூ வந்து பில்ட் பண்ண மறந்துடுவீங்க. அதுதான் இவங்க பண்ண தப்பு. இவங்க வந்து யூனிகார்ன் ஃபைட்லயே போய் நான் வேல்யூவேஷன் போன ஐபிஓ போன சொல்லிட்டு எதை பண்ணியே வந்து எல்லாமே ட்ராமா ஆயிடுச்சு. கரெக்ட். தேவர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் டவுன்லோட், நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன், நம்பர் ஆஃப் இது போனதுனால என்ன பண்ண பேலன்ஸ் ஷீட்டை ஃபட்ஜ் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி ஃபட்ஜ் பண்ண நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்றாரு. அப்போ என்ன பண்ணோம்னா ஆவரேஜ் ரெவன்யூ பெர் ஆப் டவுன்லோட் ஆர் ஆவரேஜ் ரெவன்யூ பெர் கஸ்டமர் ARPC இது எப்படி பண்றான் அவன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஆப் டவுன்லோட் பண்றான்னா ஃபர்ஸ்ட் ஒரு 500 ரூபாய் பே பண்ணுவான் இல்லையா. அவன் என்ன பண்ணுவான்னா இதோட லைஃப் டைம் வேல்யூ எடுத்து தூக்கி இப்பவே போட்டுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் இவர் வந்து 3 வருஷம் இருந்தாருன்னா ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் 6000 × 3 எவ்வளோ 18000 ரூபாய். அவன் என்ன பண்றான்னா இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்ல 18000 ரூபாய் ரெவன்யூன்ற மாதிரி காட்டாங்க. ஸோ வேல்யூவேஷனுக்காக ஹெவி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா அப்போ உங்களுடைய வந்து காஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா ரெவன்யூ வந்து நம்பர்ஸ்ல வந்து என்ன ஒரு ஃபிக்ஷனலா தான் இருக்கும். அது கரெக்ட் நோஷனல் வேல்யூவா தான் இருக்கு, ஒரு ரியாலிட்டி வேல்யூவா இருக்காது. அதை பேஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இவங்க நம்பி இருந்தாங்க இல்லையா ஆவரேஜ் ரெவன்யூ பர் கஸ்டமர், அது என்ன ஆச்சுன்னா கம்மியாயிடுச்சு. ஏன் கம்மியாச்சுன்னா இப்போ 100 பேர் டவுன்லோட் பண்ணோம்னா அடுத்த மாசம் வந்து அந்த 100ல வந்து 10 பேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் 50 பேர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 80 பேர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ண இவங்க போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு. அங்கதான் ஃபர்ஸ்ட் அடி வந்தது. வேல்யூவேஷன் வந்து ராங் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவேஷனை கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம். இந்த வேல்யூவேஷனை கம்மி பண்ணோன்னு என்ன ஆச்சுன்னா இவங்க நிறைய பேர் வேலை இருந்து எடுக்க வேண்டியதாச்சு. வேலை இந்த ஆளுங்க எடுத்தோடனே எஸ்பெஷலி மார்க்கெட்டிங் சேல்ஸ் பத்தி நிறைய பேர் எடுத்துட்டோன்னே டவுன்லோடும் இன்னும் கம்மியாயிட்டே வரும்போது தான் இப்போ உங்ககிட்ட ப்ராடக்டும் இல்லை, கஸ்டமர் இல்லைன்ற மாதிரி எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு பெரிய இதா இருந்துச்சு. ஏன்னா இவங்க சொன்னது அது ப்ராமிஸ் பண்ணது எதுவுமே நடக்கல. இன்னொன்னு இவங்க லைவ் கிளாஸஸ் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த லைவ் கிளாஸஸும் சக்சஸ்ஃபுல்லா போகல. இந்த மாதிரி நிறைய மெஸ்அப் ஆச்சு. நீங்க சொன்னதோட சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா இந்த பீரியடுக்கு வருமே அந்த டாப் அப்படி போய் சூப்பரா பணம் வந்து நிற்கும் போது மனுஷனுக்கு வந்து அந்த நிறைய காசு வரும்போது என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் தெரியாமலே செஞ்சுட்டாரு. ஏன்னா அதாவது வேணும்னு செஞ்சாரா இல்ல அது ஏமாத்தணும்னு செஞ்சாரான்னு இல்லை. ஆனா அந்த சொல்லுவாங்கல்ல சமாளிக்கிறதுக்காக ஒரு செயல் நடக்கும்போது தவறுகள் பண்ணிடுவாங்க. நிறைய தவறுகள் என்ன நடக்குதுன்னா யூஎஸ்ல வந்து இதாகுது. யூஎஸ்ல போய் மார்க்கெட்ல இன்வைட் ஆறாங்க, செம்ம ப்ராஃபிட், இந்தியால ப்ராஃபிட் எல்லாமே. ஆனா அதே நேரத்துல இவங்க இந்த எக்ஸ்பென்சஸ் லாஸ் வந்து மார்க்கெட்டிங் லாஸ் வந்து ஹெவியா போயிட்டு இருக்கு. ஷாருக் கான வந்து இதுல பிராண்ட் அம்பாசிடர் அவருக்கு எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க 2240 கோடி ரூபாய் ஒரு வருஷம் செலவு காட்டியிருக்காங்க. சோ இவ்வளவு. ஆனா ரெவன்யூ வந்து அதை விட கம்மி. யூஎஸ் மார்க்கெட்ல போய் நல்லா லான்ச் பண்ண உடனே அங்க ஒரு ஆசை வருது என்னன்னா அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி. அதனால ஹெவியா ஒரு லோன் வாங்குறாங்க. அந்த லோனை இங்க அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி ஏதோ பிளான் போல இருக்கு. ஆனா என்ன நடந்துருச்சுன்னா அங்க இருந்து 3 வருஷத்துல லாக்டவுன் முடியும் போது அங்க டப்புனு சீன் மாறி அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹெவி ஆயிடுச்சு, கடன் ஹெவி ஆயிடுச்சு. இன்னொன்னு இந்த ஃபண்ட் எல்லாம் வந்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப முக்கியமா தவறு பண்றது ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இப்பதான் யூனிகான ஆன அடுத்த நிமிஷமே இப்ப பாரு நான் எல்லா கடையும் வாங்குறேன்னு சொல்லி அக்வயர் பண்றது. நிறைய அக்விசிஷன் பிசினஸ், அதாவது என்ன ஸ்டார்ட் அப் ஷாப்பிங்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் அப் ஷாப்பிங் பண்ணிட்டாரு. என்ன பண்றாருன்னா ஆகாஷை வாங்கி போட்டாரு. அப்புறம் இன்னொரு கம்பெனி 2-3 கம்பெனி அந்த ரைட்டர் ஏதோ ஜூனியரா அது மாதிரி நிறைய கம்பெனியை வாங்கி போட்ட உடனே நிறைய கம்பெனியை தானே அக்வயர் பண்ணி அதோட எக்ஸ்பென்சஸ் யார் இவங்க தான் பண்ணும். மாட்டிக்கிறாங்க. அப்ப அது ஒண்ணு ஆயிடுச்சு. ஆகாஷும் தனியா ஆபரேட் பண்ணிட்டு ஒரு நிறுவனத்துல பைஜூஸ் உள்ள கொண்டு வந்தோன்னே பைஜூஸ் ப்ராடக்ட் ஆகாஷ் பீப்புளுக்கு புஷ் பண்ண ஆரம்பிச்சா அது எக்ஸிஸ்டிங்கா இருந்த ஒரிஜினல் ஸ்டூடெண்ட்ஸே வெளியில போறாங்க. இந்த மாதிரி நிறைய தவறுகள் பண்ண மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக கேனிபலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது பக்கெட்டை பெருசாக்கி ஓட்டையை போட்டு விட்டாங்க. வர கீழே போயிட்டே இருந்தது. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய தவறா போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இவர் இந்த NCLT-ல மாட்டினாரு. அதாவது கவர்மெண்ட் ஏன் வந்து வயலேஷன்ல போச்சு, ஏன் இதெல்லாம் வந்து MCA வந்து இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்ததுன்னா என்னன்னா ஒரு வருஷத்தோட கணக்கை நம்ம நார்மலா அக்டோபர்ல மார்ச் 31 கணக்கை அக்டோபர்ல நம்ம சப்மிட் பண்ணணும். இவரை டிராக் பண்ணி 13 மாசம் கழிச்சு கொடுத்து கட்டுறாங்க. ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்கும் போது பார்த்தா இந்த கணக்கெல்லாம் வருது. இப்ப நீங்க சொன்ன மேட்டர் சூப்பர் மேட்டர் என்னன்னா அதேதான் 60,000 ரூபாய் ஒருத்தன் பே பண்ணிருக்காங்கன்னா அதை முன்னாடியே ரெவன்யூவை காட்டிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் என்ன சேலாச்சோ அதை காட்ட முடியாது. ஏன்னா நான் ஆக்சுவலா 3 பிரிச்சு காமிச்சா 3 வருஷமே க்ரோத் காட்டியிருக்கலாம். எக்ஸாக்ட்லி. அதை பேஸ் பண்ணியே லோனு அதை பேஸ் பண்ணியே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டாங்க. ஸோ இது நடந்ததுதான். இந்த முக்கியமான போர்ட்ல இருந்து அவர் எடுத்துட்டு அவர் எமோஷனலா வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி அவரும் அழுது என்ன ஆச்சுன்னா கடைசியில வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பர்சனாலிட்டியா தான் வந்து தன்னையும் வந்து நின்னாரே தவிர
வேல்யூவேஷனு இந்த இதெல்லாம் போயிடுச்சு இப்போ. இது ஆரம்பத்திலேயே பண்ணியிருந்தானா உண்மையான அந்த பர்சனாலிட்டி பிளஸ் அந்த கம்பெனியோட வேல்யூ சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா நல்லா யோசிச்சு பாருங்களேன், பைஜூஸ் ஆரம்பிச்ச நோக்கம் என்னவா இருக்கும்? பீப்புளுக்கு போய் எல்லாத்தையும் அழகா கொண்டு வீடியோலயே கொண்டு சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த நோக்கத்தை விட்டு வெளியில போக கண்டுதான் மிஸ் ஆகுது. பாயிண்ட் நம்பர் 1. 2வது இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு இதுல. இடையில இவங்களோட காஸ்ட் வந்து பிரீமியம் பிரைஸ். இதுக்கு இடையில வேதாந்தூன்னு ஒரு கம்பெனி வந்தாங்க. அவங்க வந்து காஸ்ட் எஃபெக்டிவா ரொம்ப நல்ல டீச்சர்ஸ் வச்சு அடிச்சு தூள் கலப்பா இருக்காங்க. காம்படிஷன் வேதாந்து அது வந்து காம்படிஷன்ல வந்து பின்னி எடுத்து அவங்க வந்து இப்ப இன்னைக்கு வேதாந்து தான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா பைஜூஸுக்கு டைரக்ட் காம்படிட்டர், பட் தே ஆர் டூயிங் வெரி வெல். அப்படி நடந்துருச்சு. இதுல நம்ம என்ன இந்த பைஜூவோட ஃபால்ல கத்துக்கிற மாதிரி விஷயம், ஏன்னா நம்ம ஒருத்தரோட தோல்வியை பத்தி பேசுறோம்னா அவங்கள மட்டப்படுத்துறதுக்கோ அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்லை, ஆனா என்ன தவறு நடந்ததுன்னு அனலைஸ் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு டைம் இருக்கோ இல்லையோ, பண்ணினாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இதை யாராவது இன்னொருத்தரோட தோல்வியில இருந்து கத்துக்கிறதுக்கான விஷயங்களா நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்ப நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்பா இன்னைக்கு இருக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன தோணலாம்னா, பைஜூ வந்து இவ்வளவு அழகான நோக்கத்தோட ஆரம்பிச்ச விஷயத்த நோக்கம் செதறி போகும்போது தான் அந்த கம்பெனி மிஸ் ஆச்சு. அதாவது விஷன் ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த விஷன் எக்காரணத்துக்கு கொண்டோ ஒரு அளவுக்கு வரைக்கும் நீங்க வந்து அந்த ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கும்போது டெப்தா போகும்போது வெற்றிகள் வந்துட்டே இருக்கும். நம்ம ரொம்ப ஹரிசான்டலா போகும்போது என்ன ஆகுதுன்னா அது ஷேட்டர் ஆகி. மரம் எடுத்துக்கங்களேன், ரொம்ப சிம்பிளா நான் இந்த சொல்லுவேன். அதாவது மரம் வந்து கட்டுப்பாட மேல வளர்ந்து நின்றும், அதுக்கப்புறம் தான் கிளைகளை. கரெக்ட். ஆனா நீங்க கீழே இருந்து கிளைகளை பரப்புச்சுன்னா அது புதர். கரெக்ட். பிச்சு வீசிடலாம். சோ புதராக என்னைக்குமே தொழில் இருக்கக்கூடாது, மரமாக இருக்கணும். அது வந்து பைஜூஸ்ல இருந்து நம்ம கத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய பிசினஸ் ரிலேட்டட் விஷயங்களையும் நீங்க வந்து பார்க்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.